புட்டின் அவர்கள்ட்ட போய் வேலையை காண்பிச்சிட்டாரு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள். புட்டின் அவர்கள் சும்மா விடுவாரா? மனுஷன் அவருக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யாராவது வந்தால் கூட அவரே வச்சு செய்வார். ஆனால் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கும்போது டபார்னி கதவை திறந்துக்கிட்டு நான் 40 நிமிஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் ஷெபாஸ் ஷெரீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை உங்களால் நம்ப முடியுதா? எஸ், இது நடந்தது உண்மைதான். ஆனால் என்ன, இதுக்கான எதிர்வினைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா போக போக தான் தெரியும் புட்டின் அவர்களுடைய ஸ்பை மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு. ஐஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வழித்தடம் இருக்குது. அதுதான் ஒரு மாற்று வழித்தடம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வழித்தடத்தில் பாகிஸ்தான் எப்படியாவது இன்டகிரேட் பண்ணி ரஷ்யா பிற நாடுகளை இணைக்கக்கூடிய திட்டம், அதில் இந்தியாவும் இருக்காங்க. அந்த திட்டத்திலேருந்து பாகிஸ்தானை கலட்டி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் கூட இனிமேல் பாகிஸ்தானுக்கு வந்துடலாம். இதை பற்றிலாம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் அதை பார்த்துருங்க. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். சுடான், சவுத் சுடான் இந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன அந்த பிரச்சனைகள் தெரிந்தும் அந்த நாடுகளுக்கு உதவுறதுக்கு பெரிய அமைப்புகள், பெரிய நாடுகள், பெரிய முக்கியமான சில அமைப்புகள், அதாவது வேர்ல்டுக்கு நாங்கள் தான் பொதுவானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்களான்னு பார்த்தா ஏதோ செய்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய செய்தி. இப்போ சுடானில் இன்றைக்கி மறுபடியும் ஒரு தீவிரவாத அட்டாக். இந்த தீவிரவாத அட்டாக் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபே அப்படிங்கிற ரீஜனில் தான். இந்த இடத்துல பீஸ் கீப்பர்ஸ் கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க. அந்த பீஸ் கீப்பர்ஸில் பங்களாதேஷ் நாட்டை சார்ந்த 6 பீஸ் கீப்பர்ஸ் அப்படிங்கிறவங்க உயிரிழந்து விட்டார்கள் என்பது கூடுதலான தகவல். ஏன் பீஸ் கீப்பர்ஸ் அங்கே இருக்காங்க விக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் சொன்னேன்ல, உலகத்துக்கு பொதுவான அமைப்பு ஐநா சபை அப்படிங்கிறது பொதுவான அமைப்பு தான். இதெல்லாம் உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அதனால தான் அமெரிக்கா இன்றைக்கும் சென்ட்ரலைஸ்டு பவர் நேஷனாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஐநா சபை கொஞ்சம் நாடுகளை கூப்பிட்டு, பல நாடுகளில் பிரச்சனை வந்துட்டுருக்கு, அந்த நாடுகளுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு ஓன்ட்டு ஒரு 10 பேர், ஓன்ட்டு ஒரு 5 பேர், ஏன்ட்டு ஒரு 4 பேர், உங்களுடைய மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பேர் அனுப்பி வச்சு அது ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸாக அறிவிக்க வேண்டும். அந்த ஃபோர்ஸ் அந்த நாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவங்கக்கிட்ட மேலும் சண்டைகள் வராமல் பாதுகாக்க வேண்டும், என்னென்ன பகுதிகளை பாதுகாப்பது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி ஐநா சபையிட்ட கொடுக்கணும். இதற்காக சில நபர்களை நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகள்கிட்டையும் இந்த ஐநா சபை கோரிக்கை வைப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் பங்களாதேஷ் அவங்களுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத அனுப்பி வச்சுருக்காங்க சுடானுக்கு. அங்கே தான் இன்றைக்கி தீவிரவாத அட்டாக் அப்படிங்கிறது நடந்து அதில் பங்களாதேஷ் நாட்டை சார்ந்த 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க செய்யக்கூடிய வேலையை மட்டும்தான் செய்வாங்களா, பீஸ் அப்படின்னு சொல்கிறத மட்டும்தான் அவங்க கீப் பண்ணுவாங்களான்னு பார்த்தா இல்லை. பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸாலேயே ஏகப்பட்ட சிக்கல்கள் பல நாடுகளுக்கும் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் சம்பந்தமான அந்த பிரச்சனைகள், அந்த அமைதியை நாங்கள் நிலைநாட்டப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களே அங்கே போய் ஏகப்பட்ட பிரச்சனைகளை செய்வாங்க. நிறைய பெண்களுடைய கற்பை வேட்டையாடுவார்கள் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் என்ன, நிறைய நாடுகளில் இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக வேலையை செய்யுது அப்படின்னு சொல்கிறத ஐநா சபை இப்போதும் நம்புகிறாங்க. அதுக்கான டேட்டாவும் ஐநா சபைக்கிட்ட இருக்குது. ஸோ ஐநா சபையினுடைய இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கு எதிரான தீவிரவாத அட்டாக் அப்படிங்கிறதுக்கு எதிர்வினையை ஐநா சபை என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி தான். சுடான், சவுத் சுடான் அப்படின்னு சொல்லும்போது தாய்லாந்து, கம்போடியா பிரச்சனை, ஒரு கோவில், அங்கே இருக்கக்கூடிய எல்லை, இது யாருக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் இல்லை, இந்தந்த ஏரியா உனக்கு சொந்தம், இந்த ஏரியா எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரன் ஒரு மேப்பை வரைஞ்சி வச்சுட்டு போயிட்டான் 1907, 1962 இந்த காலகட்டத்தில். அதன் பிறகு இன்றைக்கும் அந்த தீ கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு. அதன் காரணமாக தான் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே பெரிய சிக்கல், யுத்தம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே அவங்களுடைய எல்லை ஓரமாக பீரங்கிகளை நிப்பாட்டியிருக்காங்க, ஆர்ட்லரி நிப்பாட்டியிருக்காங்க, வான் பாதுகாப்பு படை அப்படிங்கிறது ரெடியாக இருக்குது, வான்படை தயாராக இருக்குது. இது எல்லாமே தாய்லாந்து மற்றும் கம்போடியாவினுடைய பிரச்சனை தான். பெரிய அளவு அது யுத்தமாக மாறக்கூடாது அப்படிங்கிறத நாமும் பிரார்த்தித்து கொள்வோம். அடுத்ததாக டிஆர் காங்கோ அப்படின்னு சொல்ல ஏரியாலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதால் அது ஒரு ரீஜனல் கான்ஃப்ளிக்டாக மாறுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த ஆப்பிரிக்க நாடுகளை நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஆப்பிரிக்க நாடுகள் சுயமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குன்னு சுயமாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் செஞ்சு, ஈவன் அது சுரங்கமாக இருக்கட்டும், அவங்களுடைய டெக்னாலஜிலாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ஆப்பிரிக்க நாடுகள் அவங்களுடைய எஜமானனாக அறியப்பட்டிருந்த ஃப்ரான்ஸ் இல்லாட்டி யூகே போன்ற நாடுகளை சும்மா தலையில் தட்டி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓட வச்சுட்டாங்க. உங்களுக்கு எங்களுடைய கனிம வளங்களும் கிடையாது, எங்களுடைய தங்கமும் கிடையாது, உங்களுக்கு நாங்கள் அடிமையும் கிடையாதுடா, இனி எங்கள் ஊர் பக்கமே வராதிங்கடா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மேற்குலக நாடுகளுக்கு சும்மா பதிலடி கொடுத்துருக்காங்க ஆப்பிரிக்க நாடுகள். பட் ஆனாலுமே இந்த ஆப்பிரிக்க நாடுகளை வேட்டையாடுவதற்கு அந்த மேற்குலக நாடுகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க நாட்டுக்குள்ளேயே தீவிரவாதத்தை வளர்த்து விட்டு
இனக்குழுக்களை வளர்த்து விட்டு தேவையில்லாத கேங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கான பணத்தை கொடுத்து கன் வயலன்ஸை உருவாக்கி இப்படின்னு சொல்லி அந்த ஊரை தீக்கரையாக்குவார்கள். அதன் அடிப்படையில் தான் இப்போ சுடான், சவுத் சுடானில் தீவிரவாத அட்டாக் நடந்திருக்கு, டிஆர் காங்கோவில் பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, இன்னும் ஏகப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் இதே மாதிரியான சிக்கல் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. யூஎன் பேஸில் நடந்த தீவிரவாத அட்டாக் அப்படிங்கிறது ஒரு ட்ரோன் தாக்குதல் தான் என்கிற தகவலும், அந்த ட்ரோன் தாக்குதலுக்கு காரணமான நபர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற தகவலையும் ஐநா சபை கொடுத்திருக்கிறார்கள். ட்ரோன் தாக்குதலிலிருந்து இனி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் இப்போது வலுப்பெற்று வருகிறது. ட்ரோன் அப்படிங்கிறது தாங்க 2025 மிகப்பெரிய அளவில் நிறைய மனிதர்களுடைய உயிரை கொன்ற ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். மனித உயிருக்கு ரொம்ப பெரிய யமனாக மாறி நிற்பது ட்ரோன் தான். நம்மலாம் கதைகளில் படிச்சிருப்போம் தெரியுமா, மலை முழுங்கி அசுரர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இதிகாசத்துலலாம் இருக்கும். அது எப்படி மலையை முழுங்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நீங்கள் கன்னியாகுமரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா யாராவது அது வழியாக ட்ராவல் பண்ணியிருந்தவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு மலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல ஒரு மலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நம்ம போகும்போது அந்த மலை இருக்காது. அதை தான் மலை முழுங்கிகள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயங்கள் இருக்குது. பறந்துக்கிட்டே எதிரிகளை தாக்கும் வல்லமை படைத்த தேவர்கள், அசுரர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. இப்போ பாருங்களேன், உசுனி ஒரு கை காமிச்சோன்னா இதுலேருந்து ஒரு பவர் போகும், அங்கே இருக்கிறவங்க துவம்சம் அப்படி தீப்பற்றி எரிவார்கள். அதே மாதிரி தான் இப்போது ஃபயரை ரிலீஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸ் உருவாகிவிட்டது, புல்லட்டை ரிலீஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸ் உருவாகிவிட்டது, பெரிய பெரிய குண்டுகளை ஒவ்வொரு இடத்துல கொண்டு போடக்கூடிய ட்ரோன்ஸ் உருவாகிருச்சு. இன்னும் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. அதுலேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த ட்ரோன் இந்த வார்ஃபேருக்குள்ளே வரும்போது காலங்கள் ரொம்ப கொடுமையாக இருக்க போகுது. ஹங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டர் இன்றைக்கி முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ரஷ்யாவினுடைய ஃப்ரீஸ்ட் அசட்ஸை வச்சு உக்ரைனுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த திட்டம் அப்படிங்கிறது வாரை நாம் வா வா யுத்தமே வா வா அப்படின்னு சொல்லி வாசலுக்கு அழைப்பது தான். ஸோ யுத்தம் அப்படிங்கிறது நிற்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான விஷயங்களை யாரும் செய்யக்கூடாது. குறிப்பாக ரஷ்யாவினுடைய அசட்ஸை தொடக்கூடாது. அதையும் மீறி தொட்டிங்கன்னா கண்டிப்பாக நாம் எல்லாருமே யுத்தத்துக்குள்ளே சிக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். நேட்டோவினுடைய சீஃப் நேற்று ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். ஆல்ரெடி யுத்தம் யூரோப்புக்குள்ளே வந்துருச்சு, யூரோப்பை காப்பாற்றுறதும் காப்பாற்றாமல் இருப்பதும் யூரோப் நாட்டை சார்ந்தவங்க கையில் தான் இருக்குது. ரஷ்யா கண்டிப்பாக யூரோப்பை அடிக்கும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அடிப்பாங்க. அது இப்போவே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. யூரோப் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை நேற்று தான் நேட்டோவினுடைய தலைவர் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய அசட்ஸை நாங்கள் கண்டிப்பாக உக்ரைனுக்கு கொடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லி ஒத்த காலம் நின்றுட்டு இருக்காங்கல்ல, அதற்கு ரஷ்யாவும் கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, பட் யோசித்து செஞ்சுக்கோங்க. அதில் ஏதாவது ரொம்ப ஸ்பீடாக செய்கிறாங்க அப்படிங்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவினுடைய அசட்ஸுக்கு எதிராக யூரோப் எடுக்கக்கூடிய அந்த முடிவு யூரோப் முழுவதுமாகவே பற்றி எறிய வாய்ப்புகள் இருப்பதாக பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது ரஷ்யா. ஃப்ரீ ட்ரேடு நெகோசியேஷன் அப்படிங்கிறத இப்போ கனடா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட நட்பு நாடுகள், நிறைய நாடுகள் கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இப்போ ஆகலை. அதனால் கனடா மாற்று பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் நீங்கள் செய்வீங்களான்னு கேட்டதற்கு எஸ், நாங்கள் அதை பற்றியான ஆலோசனைகளில் இருக்கும், அதற்கான டிஸ்கஷனில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்காங்க. சிரியாவில் இன்னைக்கு ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதலில் 2 அமெரிக்கர்களும் ஒரு இன்டர்பிரட்டரும் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ 2 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறவங்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதிகளை முற்றிலுமாக அழித்து விட்டோம் அப்படின்னு சொன்ன அமெரிக்கா இன்னும் ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் இப்போ புதிய ஆட்சி மாற்றம் வந்த பிறகும் இதே தீவிரவாத செயல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு கலக்கம் தான். காரணம் சிரியாவில் மட்டும் கிடையாது, பல இடங்களில் அமெரிக்கா சொன்ன எதுவுமே நடக்கலை. சொல்லப்போனால் ட்ரம்ப் அவர்கள் நான் இந்த யுத்தத்தை முடித்து வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி தாய்லாந்து கம்போடியா பிரச்சனைலாம் சொன்னார். யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர் இதோ முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னார், இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் சைலண்டாக இருக்குது. பட் அதுக்காக யுத்தம் முழுவதுமாக நின்று விட்டதா என்று கேட்டால் யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காசாவில் ஒரு டிசீஸ் அவுட் பிரேக் ஆகிருக்கு. அதை பார்த்து கொஞ்சம் எல்லாருமே விழிப்புடன் செயல்பட வேண்டும். இந்த டிசீஸ் பரவாமல் இருப்பதற்கு ஏகப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் நாம் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற தகவலை யூனிசெஃப் அமைப்பு கூறியிருக்கிறது. பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் சொல்லுவாங்க. இந்த முறை அவங்களுடைய சப்கிளையான யூனிசெஃப் சொல்லியிருக்காங்க. பெலரஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா அவங்களுடைய சாங்ஷனில் கொஞ்சம் தளர்வுகளை கொடுத்ததனால் 123 பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் அப்படிங்கிறவங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பெலரஸ். அக்டோபர் 7 அட்டாக்குக்கு மிகப்பெரிய மூளையாக செயல்பட்ட முக்கியமான ஒரு தீவிரவாதியை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இஸ்ரேல் அவங்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறது. யார் என்ன விவரம் அப்படிங்கிற
அப்படிங்கிறது இல்லை. பட் அக்டோபர் 7 அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஹெட் தான் இது அப்படின்னு சொல்கிறது தான் இஸ்ரேலினுடைய கூற்று. சொமாலியாவினுடைய அல் ஷாபாப் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துக்கு எதிரான பொருளாதார தடை தொடரும் அப்படிங்கிற தகவலை ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.